ஹலோ, வணக்கம். ஜாக்ரி பீனட்ஸ் கொழுக்கட்டைங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம இதுக்கு ஈர அரிசியை நான் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு மிக்சியில் அரைச்சி ஜலிச்சு ஒரு வேக்காடு போட்டு எடுத்துடணுங்க. இட்லி குண்டானில் கீழே ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அதில் ஒரு தட்டு வச்சு ஒரு துணியை போட்டு மாவு போட்டு ஒரு வேக வச்சு எடுத்துட்டு மறுபடியும் நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு உப்பு கொஞ்சம் லேசாக போட்டு ஒரு ஸ்பூன் போட்டுருந்தாங்க. கொஞ்சம் லேசான சுடு தண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதுதான் இது மேல் மாவுங்க. இந்த மாவு நம்ம இப்போ கொழுக்கட்டை செய்கிறதுக்கு கையில் ஒரு சொப்பு போல் நம்ம செஞ்சு எடுத்துக்கணும். இந்த ஜாகரியும் ஒரு 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 3 டம்ளர் மாவுன்னா அதுக்கு ஒரு 300 கிராம் கொழுக்கட்டை, 300 கிராம் கடலக்கொட்டையும் 300 கிராம் வெல்லமும் எடுத்துக்கணுங்க. கடலக்கொட்டையை நல்லா வறுத்து அந்த தோல்லாம் நீக்கிட்டு வெல்லமும் அதே போல் பவுட்ரு பண்ணி ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கணுங்க. இது போல் சொப்பு போல் இந்த மேல் மாவை வெள்ளை கலர் அந்த அரிசி மாவை செஞ்சு அதில் ஒரு 2 ஸ்பூன் இது போல் போட்டு மெல்ல செய்யணுங்க. பொறுமையாக நல்லா அழகாக தொட்டு கையில் ஒட்டிக்குதுன்னா கொஞ்சம் லேசாக எண்ணெயோ நெய்யோ தொட்டுக்கலாம். நான் இது போல் நான் அழகாக ஒரு சொப்பு போல் செஞ்சு ஒரு கொழுக்கட்டை செஞ்சு ஒரு இட்லி குண்டாக்கு நம்ம வைக்கிறதுக்கு ஒரு 10 கொழுக்கட்டை வைக்கிறோன்னா ஒரு 5 to 7 மினிட்ஸ் போதுங்க. அதிகமாக வேகணும்னு இதுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா இது ஏற்கனவே வெந்த மாவாக இருக்கிறதுனால ஈஸியாக வெந்துடுங்க. வெந்துட்டு 7 மினிட்ஸ் கழித்து நம்ம இறக்கிட்டு இது போல் எடுத்து வச்சு மறுபடியும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு செட்டு இதுக்கு ஒரு 10 to 12 கொழுக்கட்டை அது போல் வைக்கலாங்க. நம்மளுடைய விருப்பம்தான். அது சீக்கிரமாக வெந்துடும். இது ஏற்கனவே வெந்த மாவு. இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இது நம்ம இது போல் விநாயகர் சதுர்த்தி அப்போ செய்யலாம். குழந்தைங்களுக்கு அப்பப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ் போலையும் செஞ்சு கொடுக்கலாம். நல்ல அயர்ன் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குங்க. இது வெல்லமும் அந்த கடலக்கொட்டையும் கொடுக்கறதுனால ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல ஹெல்த்தி டயட்டுங்க. ஈஸியாக டைஜஷனும் ஆகும். இது ஆவியில் வேக வச்சு எடுக்கிறதுனால இது எல்லாருமே ட்ரை பண்ணி அவங்கவுங்களும் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்குங்க. ஓகே, பாய்.